அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, ஒரு நிஅமத் கொடுக்கப்பட்டவரை நீங்கள் பார்த்தீர்களேயானால் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ, ரப்பே அவருக்கு கொடுத்தது போல எனக்கும் கொடுன்னு கேளுங்க, அதுல தப்பு இல்லை. ஆனா அவன் அழிஞ்சு போகணும்னு சொல்லி நாம நினைச்சோன்னு சொன்னா இவன் அழிந்து போவதற்கு அந்த பொறாமை காரணமாக ஆகிவிடும். எத்தனையோ பேர் பொறாமை கொண்டான். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அபூ ஜஹல் நெருப்பாகவே வாழ்ந்தார். அபூ லஹப் நெருப்பாகவே வாழ்ந்தார். அபூ லஹபின் மனைவி அர்வா நெருப்பாகவே வாழ்ந்தார். ரசூலை அழிப்பதை மட்டுமே பிரதானமாக கொண்டு தன்னுடைய உறவை கூட மறந்துட்டான். அவன் பெரிய வாப்பா, அபூ லஹப் பெரிய வாப்பா, அதையும் மறந்துட்டு ஒரு பொறாமை, தன் சொந்த பிள்ளை வாழக்கூடாதுன்னு சொல்லி அவன் நினைச்சதுனால தப்பத் யதா அபீ லஹப் வ தப், கியாமத் வரைக்கும் அவன் மீதுள்ள அந்த சாப வார்த்தைகளை அவனால் அழிக்க முடியுமா சகோதரர்களே? அபூ லஹபின் 2 கரங்களும் நாசமடைக, அவனும் நாசமடைக. மா அகன அன்ஹு மாலுஹு வ மா கஸப், அவன் சம்பாதித்த எதுவுமே அவனுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது. சயஸ்லா நாரன் தாத்த லஹப், கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்பில் அவன் நுழைவான். பொறாமையில் பங்கெடுத்துக் கொண்ட வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப், விறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ பி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவள் விறகை சுமப்பவளாக இருந்தால் விறகை சுமக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கயிறுல அப்படி ஒரு மாதிரி முடிச்சு போட்டுக்கிடுவா. அதை வச்சுதான் அவளும் சாவால் அப்படின்ற அந்த ஒரு பேருண்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், பதிவு செய்தா. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, ஒருத்தன் காட்டக்கூடிய பொறாமையில் அவனுக்கு ஏற்படக்கூடிய இழிவுகள் 1-2 அல்ல. இன்னைக்கு அரசியல்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொறாமையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருத்தன் நல்லா வாழ்றான்னா அவனை கண்டு பொறாமை, அவனை கண்டு ஆதங்கம். உலக நாடுகளை பொறுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செல்வ வளம் கொடுக்கப்பட்ட நாட்டை கண்டு இன்னொருத்தன் பொறாமை, எண்ணெய் வளம் கொடுக்கப்பட்ட ஈரானை கண்டு பொறாமை, அது அழிய வேண்டும் என்ற பொறாமை ஒரு மனித சைத்தானால் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது, செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிக்க இவன் அடிக்க மாறி 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 யுத்த பூமியாக ஆகி பாதிப்பு எல்லா மக்களையும் வந்தடைகிறது. ஒரு பொறாமையில் ஏற்பட்ட அந்த பாதிப்பின் அந்த விலை சாதாரணமானதல்ல சகோதரர்களே.